ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பை மோட் ஷாப்பிங் ஆப்பை பத்தி பார்த்துட்டு போலாம். ஆல்ரெடி இந்த ஆப்பை பத்தி நான் நெறைய இன்ட்ரோடக்ஷன் நெறைய வீடியோல குடுத்துருக்கிறேன். நீங்க அந்த ஆப்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் அந்த ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is the one of the best online shopping app. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுலேயும் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நிறையா வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி தெரியும். அதனால் நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போய் இதில் இருக்கிற ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான அதாவது அரைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில் நம்ம செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் 2 முடி அரைக்கீரையை, அதாவது தண்டங்கீரையை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி அலசி வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அலசிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் இங்கே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கழுவுன கீரையை தாளிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி, ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. கீரைக்கு நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கடுகு சீரகம் போட்டு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை பொரிய விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டங்கீரையை சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு சில பேர் கீரையை செய்யும்போது பருப்போடைய கீரையும் சேர்த்து வேக வச்சு செய்வாங்க. நம்ம அப்படி செஞ்சால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் பருப்பை தனியாகவும் கீரையை தனியாக பொரிச்சும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையை நல்லா இந்த மாதிரி வேக வச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வேறு எந்த பொடியுமே தேவையில்லை. மஞ்சள் பொடி போட தேவையில்லை, எதுவுமே போட தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையோட வாசமும் அதோட சுவையும் மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான தண்டங்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லவ் பண்ணி சமைங்க, லைக் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.